I would like to ask about our collaboration with Turmeric. And நான் நிறைய சொல்லிட்டேன். I have explained a lot about this collaboration, but we would like to hear it from you. How special is this collaboration? What was their contribution? Firstly, thank you. I just want to apologize for speaking in English. My Tamil is a bit weak. But I have known Mahindran from 2001 when Star and Vijay first came together, and we worked together very closely for 4 years. I believe he's not here yet, but I just want to thank him and his entire team at Turmeric for partnering with us and scaling up the contest to a level that we have not seen before. 2,200 plus participants. I think a top-notch jury to help us choose the best films and overall support, especially in terms of prize money. So I hope this partnership remains and we continue to bring forward fresh new talent in the Tamil industry to the large screen, which is also part of our mission at Cube. And I wish all the finalists and the winners the very best. I hope you go on to break new barriers and create path-breaking films in Tamil and in Tamil as well as nationally and internationally. Thank you. That will definitely happen. And the hope வந்து இங்க எல்லாருக்குமே இருக்கு. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நம்மளுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்ரீதர் பிள்ளை அவர்களுக்கு ஒரு மொமெண்டோ உங்க கையால. Yes, of course. Thank you very much for being a great support. நிறைய படங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க. So next we have Madras Talkies director. Thank you so much. Thank you so much Balaji. நீங்க அந்த லைப்ரரிக்குள்ள 3 நிமிஷத்துல ஒரு அட்டகாசமான கதை சொன்னீங்க, ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த மேஜிக்காக தான் இந்த 4th runner up உங்களுக்கு கிடைச்சிருக்கு. Thank you so much. Thank you so much. என்ன ஸ்பெஷலா இருக்குல்ல? Thank you. So வணக்கம். இப்போ நாம பேசியிருக்கக்கூடிய இதே நேரத்தில் பக்கத்து ஸ்க்ரீனில் உங்களுடைய நீங்கள் எடிட் பண்ண படம் சொர்க்கவாசல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஒரு எடிட்டராக நீங்கள் இன்னைக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்க அண்ட் பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம். சொர்க்கவாசலில் உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஒரு எடிட்டராக சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா அது எந்த சீக்வன்ஸ், அது ஏன்? சொர்க்கவாசல் மெயினாக சேலஞ்சிங்காக அதில் பார்த்தா எனக்கு டீசர் அண்ட் ட்ரெயிலர் தான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது சொல்லப்போனாக்கா. ஸோ அது வந்து ஒரே லொக்கேஷனில் ஒரே இடத்துல நடக்கக்கூடிய கதைன்றதுனால அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், டீசராகவோ ட்ரெய்லராகவோ கதையும் சொல்லக்கூடாது. அது வந்து வேறு விதமாக வந்து ஆடியன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர்றது, எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு டீசர் அண்ட் ட்ரெய்லருக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணோம். அண்ட் சீன்ஸாக வந்து அந்த ஒரு டுவர்ட்ஸ் எண்டு ஒரு கலவரம் ஒன்று நடக்கும்போது ஃபைனலாக ஒரு சாங் வச்சு ஒன்று கட் பண்ணோம். நாங்கள் மியூசிக்காவோ இல்லை சவுண்டாவோ கட் பண்ணி பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை அதில் இருந்தது. அப்போது வந்து ஒரு சாங் ரெஃபரன்ஸ் வச்சு கட் பண்ணோம். அதுதான் வந்து ஃபைனலாக வந்து அனிருத் ப்ரோ கூட பாடின ஒரு சாங் அது. ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது. ஐ திங்க் வெரி வேலிட் பாயிண்ட் அண்ட் வேலிட் இன்புட்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இந்த டைம்ஸில் டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரொம்ப முக்கியம். We have seen films
ஒரு ட்ரெய்லர் ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பாயிண்ட்டை ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆர்கே சார். தேங்க்யூ. படத்துக்காக பவன் அலெக்ஸ் இந்த அவார்டை வாங்குறாரு. அண்ட் அப்படியே அவார்டு சர்டிஃபிகேட் கூடவே செக்கும் ஆன் தி வே. Very, very happy, genuinely happy for the whole team. Thank you so much. And Pawan, there's one more check. Much வாழ்த்துகள். Pradeep, please stay back. Of course, கேள்விகள் இருக்கு. சூப்பரா இருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க. சூப்பர். எல்லாருமே இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். வணக்கம். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாப் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல். கியூப் சினிமாஸ் எனக்கு ரொம்ப பர்சனல். ஐ ஹேவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்னா எனக்கு ஒரு ரெஸ்பெக்டட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிமும் எனக்கு யூடியூப்ல நல்லா போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஆப் லாக்ன்ற ஷார்ட் ஃபிலிமோட ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு கொண்டு போய் இப்போ நான் நிறைய ப்ரொடக்ஷன் கிட்ட போகணுன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் தானே நான் பார்த்துருக்கேனே, இந்த மூவி இப்போ ஃபர்ஸ்ட் கிளாப்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை என்னால் மறக்கவே முடியாது. இது கிட்டத்தட்ட என்னோட ஹோம் அந்த மாதிரி சொல்லலாம். நான் எப்பவுமே சதீஷோ அவங்கெல்லாம் கால் பண்ணாங்கன்னா ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. அவங்களோட கான்டாக்ட் வந்து என் ஃபோனில் ரிங் ஆகிறது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னோட கிராட்டிடியூட் எப்போவுமே மூவி ஃபர்ஸ்ட் கிளாப்க்கு இருக்கும். ஒரு இப்போது இந்த 3 சீசன் கழிச்சு இங்கே வர்றதுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் வந்து வாங்குறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது த வின்னர்ஸ் அவங்களுக்கெல்லாம். அண்ட் மோர் தென் த வின்னர்ஸ், இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் காம்படிஷன் வின் பண்ணல, நான் செகண்ட் பிளேஸ் தான் வாங்கினேன். இப்போது என்ன மேட்டர்னா வின்னர் வந்து ஒருத்தனை தான் இருப்பாங்க. இந்த லூசர்ஸ் மீதி வின்னர்ஸ்க்கு மீதி பேரெல்லாம் வின் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல, லூசர்ஸ் பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு வின்னர் தான். நிறைய பேருக்கு வந்து அவங்க தான் மெஜாரிட்டி. நானும் அப்போது ஒரு லூசர் தானே. பட் இட் வாஸ் நாட் த எண்ட் ஃபார் மீ. என்னாலையும் வந்து ஐ குட் ஸ்டெப் அப் ஒரு விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடாதீங்க, நீங்கள் வந்து வின் பண்ணல அப்படின்றது. நான் வந்து இந்த 5 பேருக்கு மட்டும் சொல்லலை, மொத்தமாக வந்து 25 ஷார்ட் ஃபிலிமோ இல்லை வந்து 2266 ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கும் சொல்கிறேன். எனிபடி ஸ்டில் ஹேஸ் அ சான்ஸ் ஃப்ரம் தேட். இல்லைனா இந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்ளை பண்ணாதவங்களுக்கும் சொல்கிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் எரான்றதே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதில் மூவி ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாப் மட்டும்தான் இன்னும் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடத்திட்டு அதை இன்னும் உயிரோட வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த நான் சொன்னேன்ல இதில் வராத ஷார்ட் ஃபிலிம்லாம், நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் வந்து இதில் வராத ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஏடி வந்து எனக்கு காமிச்சாங்க. அதில் வந்து சொல்லணும்னு நினச்சது வந்து ஒரு எலியன் கட்டிங். ஆமாம், அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த ஃபில்ம் மேக்கருக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அங்கே இருக்கீங்களா? முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு இந்த 5 வந்து என்னோட ஃபேவரட்டாக வந்து இருந்தது வந்து அன்புடன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மீதி
அதுலயும் வந்து அந்த முக்கியமாக ஒரு டைலாக் வந்து எழுதிருந்தீங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல டைலாக்ன்றது அதுக்கு அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நல்லா பேசுறவங்களாம் நல்லவங்க சார். ஸோ மீதி நான் எல்லா ஷார்ட் ஃபிலிமும் பார்க்கலங்க. நான் இந்த இதில் ஜூரியாக இது பண்ணல. நான் லாஸ்ட்டாக இங்கே ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். ஸோ என்னால் கொஞ்சம் 5 ஷார்ட் ஃபிலிம், அப்புறம் அந்த மீதி ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பர். மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன? அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? இப்போ டிராகன் ரிலீஸ் ஆகிடும், ஃபெப்ரவரியில் வந்துடும். ஸோ டிராகன் ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கப்புறம் விக்னேஷன் பிரதரோட லைக் இருக்கு, லைக்கை வந்து நடிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறேன். அது வந்து ஒரு ஜான்லைன் ஷூட் பண்ணுறேன். அது இது வரைக்கும் இந்த 3 படம் அவ்வளோதான். ஓகே. ஒரு ஆக்டரா பல ப்ராஜெக்ட்ஸ் கடந்த பிறகு என்னோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லது மட்டுமே நினைக்கிறேன். ஸோ அதனால ஐ திங்க் நான் எனக்கு புரியுது சினிமாவா கேட்குறீங்க, கிராஃப்டா கேட்குறீங்க. பட் இன்டென்ஷன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இன்டென்ஷன் வந்து என்ன கிராஃப்டாக இருந்தாலும், என்ன சினிமாவாக இருந்தாலும், இல்லை என்ன தொழிலாக இருந்தாலும், அந்த இன்டென்ஷன் வந்து அந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனி கிராஃப்ட், இப்போது நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து எடிட் பண்ணுவேன், எல்லா கிராஃப்ட்லேயும் கொஞ்சம் கை வைப்பேன். ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு வழி, நிறைய பேர் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலையை எடுக்கும் போது அதோட இன்டென்ஷன் ரொம்ப நான் நல்லா வச்சுட்டேன், இது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக சூப்பராக பண்ணோன்னு. ஸோ என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் ஹார்ட். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டென்ஷன் பிரதீப், உங்களுடைய ஜேர்னி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி தான். கண்ணு முன்னாடி நாங்கள் பார்த்த ஒரு ஜேர்னி அது. தேங்க்யூ மாதேன். நான் உங்களோட எப்படின்னா அப்புறமா இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, உங்களோட இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். சூன், வெரி சூன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you so much.